குட் மார்னிங் எல்லாருக்கும். நான் உங்களுக்கு ஐக்யூரேட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து போட்டு செஞ்சு காட்ட முடியல. வீடியோ செஞ்சு கூட டைம் இருக்கல. மற்றபடி உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கான ஜிகேஸ் டீச்சிங் ரிலேட்டடான ஜிகேஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தேன். வாட்ச் கொள்ளுங்க. நம்ம நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். சரி, அந்த டைமில் கொஞ்சம் அதை பார்த்துக்கொண்டா ஈஸியாக இருக்குங்கிற ஒரு இதில் தான் ரீட் பண்ணி வச்சுக்கொண்டா உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறனால நான் ஷேர் பண்ணேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதாவது நான் நிறைய உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ரெக்கார்டிங் சாரி ஜிகேஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ அதில் கொஞ்சம் ரீட் பண்ணி கொண்டு ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இப்போ சம்டைம் எம்சிக்யூஸ் மட்டும் 50 எம்சிக்யூ இருந்தால் சம்டைம் நம்ம எங்கேயாச்சும் ரீட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கான ஞாபகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு இதில் தான் ஷேர் பண்ணியிருந்தேன். எதுவும் பிள்ளைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எனக்கும் நிறைய வர்றதுகளை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பார்த்துக்கொள்வோம். சரியா? ஐக்யூ வீடியோஸ் வந்து உங்களுக்கான ஐக்யூ ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு நிறைய வீடியோஸ் போட்டுக்கொள்ள முடியலை. உங்களுக்கு டெய்லி வேணுமா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கான வீடியோஸ் கொஞ்சம் நான் போட்டு விட்றேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெய்லி ஒரு 2 கொஷின்ஸ் 3 கொஷின் செஞ்சு பார்ப்போம். ஓகே. வேற இன்னைக்கான கொஷின்ஸை பார்ப்போம். நான் உங்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். அதை செய்து பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இருந்தால் உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்கு. பார்ப்போம். ஒரு கூட்டத்தில் ஆண்களும் பெண்களுக்கான விகிதம் வந்து 7க்கு 4 என்னும் விகிதத்தில் உள்ளன. 90 பெண்கள் மேலும் சேர்ந்த போது விகிதம் 10க்கு 7 ஆகும் எனில் கூட்டத்தில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை யாது? சரியா? இதுக்கான பாருங்க. முத பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கான விகிதத்தை பார்ப்போம். வந்து 7க்கு 4 விகிதத்துல தான் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த கேர்ள்ஸ் மட்டும் தான் என்ன செய்யறாங்க, 90 வந்து சேர்றாங்க. சரியா? பாய்ஸ்ல வந்து சேரல. அப்புறம் புதிய விகிதம் வந்து 10க்கு 7 இருக்கும்போது பாய்ஸ்ல 7 பேர் இருந்தா அதே 7 தான். அதுல மாற்றம் இல்லையே. ஏன் பாய்ஸ்ல வந்து எதுவும் சேரல. ஆனா கேர்ள்ஸ்ல தான் என்ன செஞ்சிருக்காங்க, 90 வந்து மாறி இருக்காங்க. அதனால தான் விகிதம் வந்து மாறி இருக்கு. அப்போ பாய்ஸ்ல வந்து ஆரம்பத்திலயும் மாற்றம் இல்லை, இறுதிலையும் மாற்றம் இல்லை. அதனால விளங்கி கொள்ளணும். இப்போ வந்து 90 பேர் என்ன செய்றாங்க, சேர்றாங்க. இப்போ நம்ம இதுல எடுக்கணும். ஆரம்பத்துல இருக்க வந்து பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் எத்தனை நமக்கு தெரியாது. அப்ப வந்து அதை வந்து ஆரம்பத்துல வந்து நான் எடுக்கிறேன். பாய்ஸ் எண்ணிக்கை வந்து 7x, இது வந்து 4x. சரியா? அதனால வந்து இப்ப இந்த 4x ஓடத்த என்ன செய்றாங்க, அந்த பிளஸ் 90 வந்து பெண்கள் வந்து சேர்றாங்க. சரி, அப்ப அதுக்கான விகிதம் நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. விகிதத்தை வந்து நம்ம பின்னமாவும் எழுதலாம். சரியா? இப்ப நான் எழுதுறேன். இந்த 7x அப்படியே இருக்க. சரியா? இந்த 4x கேர்ள்ஸ் சொல்றேன். சரியா? இந்த 4x இருந்ததோட 90 கூட்டுறனால தான் என்ன புதிய விகிதம் வந்து நமக்கு வந்திருக்குன்னா பாய்ஸ் வந்து 10, கேர்ள்ஸ் வந்து 7. 10க்கு 7 அப்படின்னு வந்திருக்கு. கொஞ்சம் ஆரம்பத்துல 4x இருந்தாங்க. அதுல வந்து 90 சேர்க்கறனால புதிய விகிதம்னா 7க்கு 10க்கு 7. அதாவது பாய்ஸ் வந்து இது கீழே பாய்ஸ் எழுதியிருக்கேன். சரியா? கேர்ள்ஸ். சரியா? அப்ப பாய்ஸ் 10க்கு கேர்ள்ஸ் 7க்குன்னு மாறி இருக்காங்க. சரி, அது விளங்குச்சுன்னா இதை நீங்க சரியா எடுத்துட்டீங்களா இருந்தா இனி செய்யறது வந்து ஈஸி. இனி வந்து என்ன செய்யறோம், குறுக்கு பெருக்கம் பண்ண போறோம். இப்ப இதை வந்து இங்க சரியா? அப்ப பாருங்க. 7 49x சமம் இங்க 10 இந்த 4x பெருக்கணும் 40x பிளஸ் 10 900. இந்த 40x இங்க கொண்டு வந்தா மைனஸ், இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ். அப்ப 49ல 40x போனா 9x சமம் 900. இப்ப நமக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 900 9ஆல பிரிச்சா சமம் 100. அப்ப எக்ஸ் சமன் 100. அப்ப நமக்கு கேட்கறாங்க ஆண்கள் எண்ணிக்கை. ஆண்கள் எண்ணிக்கை நமக்கு எடுத்திருக்கோம். எக்ஸ் வந்து 100.
இப்ப 7x ஆரம்பத்துல இருந்தா இறுதியிலே மேலே அதே தான். அப்ப 7xனா 100 போட்டோம்னா எக்ஸ்க்கு பதிலா 700. சரிதானே? இப்ப ஆரம்பத்துலயும் பாய்ஸ் வந்து 700 தான், இறுதியிலும், ஏன்னா அதுல வந்து சேரல. இப்ப பாருங்க வேணா, அப்ப எப்படி இருந்திருப்பாங்க? ஆரம்பத்துல விகிதம் வந்து எத்தனை பாய்ஸ் இருக்காங்க? 700 பாய்ஸ், 400 கேர்ள்ஸ். 90 பேர் சேர்ந்தனால புதிய விகிதம் எப்படி? 700 ஓட இங்க சேர்ந்திருப்பாங்க 490. இதை வேணா சுருக்கி பாருங்க. இந்த சேவரம் வெற்றோம். இதே வெற்றோம். அப்ப 70க்கு 49. அப்ப 7ஆல சுருக்குனா 10க்கு 7. சரியா? இதுதானே ஆன்சர் தான் வந்திருக்கு. இப்ப இந்த மாதிரி ஈஸியா செய்து கொள்ள நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஏலெக்ஸ் நீங்க இதுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துட்டீங்களா இருந்தா உங்களுக்கு செய்து கொள்ள போறது வந்து கஷ்டமாயிரும். சரியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது 1 கிலோ உருளைக்கிழங்கில், இது ஈஸியான கொஸ்டின் பார்ப்போம் எப்படி செய்யறது. நான் 4 ஒரு 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 உருளைக்கிழங்கு, 1 கிலோ உருளைக்கிழங்கில் 4 உருளைக்கிழங்குகள் இருந்தன. இவற்றுள் குறித்த 3 உருளைக்கிழங்குகள் நிறை வந்து 800 ஆகும் இருந்தது. வேறு விதமாக தேர்ந்தெடுத்த போது 3 உருளைக்கிழங்குகளின் நிறை 700 கிராமாக இருந்தது. இந்த 4 உருளைக்கிழங்குகளிடையே 150 கிராம் நிறையுள்ள ஒரு உருளைக்கிழங்கும் இருந்ததனே இந்த 4 உருளைக்கிழங்குகளிடையும் மிக கூடிய நிறையுடையது அது. ஈஸியா செய்வோம். இப்போ ஒன்று சொல்றாங்க, டோட்டல் வந்து நமக்கு தெரியும் 1 கிலோ, அப்ப 1000 கிராம். சரியா? இப்ப சொல்றாங்க 3 தெரிந்தெடுக்கிறனால இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கான்? 800 கிராம்காம். அப்ப நமக்கு தெரியும் இந்த 3 வந்து 800 கிராம் வந்து இந்த 3 உருளைக்கிழங்கு எப்படி வச்சு எடுத்தாங்க நம்ம யோசிக்க தேவையில்ல. அப்ப எடுக்காத ஒரு உருளைக்கிழங்கு ஒண்ணு இருக்கும் தானே, அதன் நிறை நமக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா டோட்டல் வந்து 1000, 3 எடுத்துட்டு மிச்சம் 3 மிச்சப்பட்டது 2 கிராம் வந்து 200 கிராம். அது விளங்குச்சு தானே? அடுத்து மறுபடி 3 எடுக்கிறாங்க தானே, அதுல பாருங்க அது வந்து 700 கிராம். இந்த 700 கிராம் அப்படின்னா அப்ப எடுக்காத இன்னொன்று இருக்குதானே, நீங்க எடுத்ததை பத்தி யோசிக்காதீங்க. எடுக்காத ஒரு உருளைக்கிழங்கு ஒன்று இருக்குது, அதன் நிறை வந்து 300. இதெல்லாம் ஏன் 1004, இப்போ 3 எடுத்துட்டா மிச்சம் மிச்சப்பட்டது 2 கிராம் வந்து 300. அடுத்தது ஒன்று மூணாவது ஒரு உருளைக்கிழங்குன்னு சொல்லியிருக்காங்க 150. இப்போ ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ இது அவ்வளோத்தையும் கூட்டுங்க, வரும் 500, 650 கிராம். 650 கிராம்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டா இந்த 3 உருளைக்கிழங்கு, 4 உருளைக்கிழங்கு நிறை வந்து நமக்கு தெரியும் 1000. அப்ப 1000 கிராம்ல இருந்து 650 கிராம் கழிச்சா நமக்கு வந்துடும் 350 கிராம்ஸ் வந்துருவாரு. அப்ப கூடிய நிறை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நாலாவது வந்து 4வது உருளைக்கிழங்கு நிறை வந்து 350. அப்ப இது கூட 350, ஆன்சர் வந்து 350 இருக்கும். கிராம். இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க யோசிக்காதீங்க இந்த 3 உருளைக்கிழங்குல இருந்து 800 கிராம் எப்படி எடுத்திருப்பாங்கன்ட்டு. 200 200 எடுத்து 400 எடுத்திருப்பாங்க, அப்படி யோசிக்க தேவையில்ல. எடுக்காத உருளைக்கிழங்கு நீங்க எடுத்தீங்கன்னா 2 கிராம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு ஈஸியா விளங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த நல்ல கேள்வி ஒண்ணு. ஆஹ் தந்தை ஒருவர் தனது மகனை பார்த்து, நீ பிறக்கும் போது நான் உமது தற்போதைய வயதை கொண்டிருந்தேன் என கூறினார். தந்தையின் தற்போதைய வயது 40 வருடங்கள் எனின் 5 வருடங்களுக்கு முன்னர் அவரின் மகனின் வயது எத்தனை வருடங்களாகும்? கேள்வி நல்லா வாசிக்கும், மகன் வயது தான் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம செய்வோம். நான் போட்டுக்கொள்றேன். தந்தை, மகன். சரியா? பிறக்கும்போது என்ன வயதா இருந்திருக்கும்? தற்போது தற்போது தானே. தந்தை பாருங்க, பிறக்கும்போது மகன் வயது வந்து 0 தானே, அதுல டவுட் இருக்கா? இல்ல. இப்ப தற்போதைய வயது மகன் வயது நமக்கு தெரியுமா? இல்ல. தற்போதைய மகன் வயது வந்து தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கொள்றேன். சரியா? இப்போது தற்போது தந்தையின் வயது தெரியும் எத்தனை? 40. அதுல ஒன்று சொல்றாரு பாருங்க, தற்போ அதாவது மகன் நீ பிறக்கும்போது உன்னுடைய தற்போது வயதை தான் நான் அந்த டைம்ல வந்து வச்சிருந்தேன். அந்த டைம்ல வந்து மகன் பிறக்கும்போது தந்தையின் வயது வந்து இப்போ மகனுக்கு இருக்க வயது. இப்போ மகன் வயது நமக்கு தெரியும் எக்ஸ். அப்ப தந்தையின் வயது அந்த டைம்ல மகன் பிறக்கும்போது எக்ஸ் தானே, அதுல டவுட்லயே. ஓகே. இப்ப பாருங்க, மகன் 0ல இருந்து எக்ஸுக்கு வந்திருக்காரு. அப்ப உதாரணத்துக்கு பிறக்கும்போது 0 தானே வயது. 10 வருடங்கள் கழிச்சு அவருக்கு 10 வயது அப்படின்னா அவங்க இன்னைக்கு 10 கூடி இருக்கேனா, 10 வருடங்கள். இப்ப நமக்கு தெரியாது, ஆனா எக்ஸ் வருடங்கள் கூடப்பட்டிருக்கு. அதுல டவுட்லயே. சரி, எக்ஸ் வருடங்கள் கூடப்பட்டிருக்குன்னா இங்க தந்தைக்கும் இந்த 40 வயது வர்றதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? எக்ஸ் வருடங்கள் கூட்டப்பட்டிருக்கணுமா இல்லையா? அப்பதானே அவருக்கு 40 வயது வந்திருக்கணும். அப்ப பாருங்க, இப்ப என்ன, தந்தையின் வயது அந்த டைம்ல வந்து எக்ஸ், ஏன் மகண்ட வயதுன்னு அந்த டைம்ல அதோடு இப்ப மகண்ட வயது எக்ஸ். எக்ஸ் வருடங்களை கூட்டினா 40 வயது. அதெல்லாம் டவுட்லயே. ஏன் இவருக்கு எக்ஸ் வருடங்கள் கூட்டா இங்கேயும் எக்ஸ் வருடங்கள் தான் கூட்டப்படும். வயது அப்படித்தான் கூட போகுது. சரி, 10 வருடம் மகனுக்கு 10 வயசா இருந்தா இப்ப அப்பாவுக்கும் 10 வயசு தான் கூடியிருக்கும் அவர்கிட்ட இருந்த வயசுல இருந்து.
எக்ஸ் வருடங்கள் கூடப்பட்டிருக்கும். அப்ப எக்ஸ் வருடங்கள் தான் கூடப்பட்டிருக்கும். தந்தையின் ஆரம்பத்துல மகன் இருக்கும்போது எக்ஸ் வயது. இப்ப வந்து எக்ஸ் வருடங்கள் கூட்டப்பட்டு அதோட 40. இப்ப 2x சமன் 40 ஆயிருந்த எக்ஸ் சமன் 20. அப்ப எக்ஸ் சமன் 20ங்கிறது மகன்ட தற்போதைய வயது வந்து 20. சரியா? கேள்வியை பாருங்க நல்லா. 5 வருடங்களுக்கு 3. அப்ப 5 கழிக்கணும் 5 வருடங்களுக்கு 3. அப்ப என்ன வயது? 15. 15 வயதா இருக்கும். அப்ப இது உங்களுக்கு அப்ப தந்தையின் வயது அந்த டைம்ல வந்து 35 வருடங்களுக்கு முன் வந்து 35 வயதா இருக்கும். இதுல 1வது கேள்வியும் 2வது கேள்வியும் ஒரு ரிலேட்டட் மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த எக்ஸ சரியா நீங்க போட்டு எடுத்துட்டீங்களா இருந்தா இந்த கேள்வி வந்து உங்களுக்கு ஈஸியா செஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் விளங்காத இருந்தா சொல்லுங்க, மறுபடியும் நான் விளங்கப்படுத்தி விடுறேன். இந்த யூடியூப் சேனலும் ஒன்று இருக்கு, அறிவுத்தளம்னு. சரியா? அறிவுத்தளம் அப்படின்ட்டு அதில் இந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் டெய்லி உங்களுக்கான வீடியோஸ் டெய்லி ஒரு 2 கேள்வி நான் செஞ்சு போகிறதுக்கு பார்க்குறேன். ஒரு மோட்டிவேஷன் தான். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய கேள்வி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மூலம் தான் நமக்கு ஐக்யூஸ் வரும். ஒரு கேள்வி பார்த்த மாதிரி செய்த மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கும் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக ஒரு எக்ஸாம் செய்யக்கூடிய வசதிகள் இருக்கும். இல்லை இப்போ எக்ஸாம் தான் அந்த கேள்வி நம்ம போய் புதுசாக பார்க்குறதா இருந்தால் அந்த டைம் நம்ம வந்து டென்ஷன் ஆகுறது கூட. சரியா? டைம் மேனேஜ் பண்ணணும், எல்லாம் சிக்கல் தானே அந்த டைம். அதனால அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. மோர் வீடியோஸ் வேணுமா இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள், மோர் வீடியோஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.